காயமே இது பொய்யடா பெருங்காற்றடைத்த பையடா மாயனார் குயவனார் செய்த மண்ணும் பாண்டம் ஓடடான்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணி இன்னைக்கு எப்படி எப்படியோ வாங்கி குடிக்கிறோம். தண்ணி இன்னைக்கு பணத்துக்கு விக்குது. காசிக்கு விக்கிற தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு வாழ்றோம். காலு முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அத்தனைக்கும் தண்ணி ஒரு காரணம். அதே தண்ணியை வாங்கி நம்ம குளாலர் செய்யக்கூடிய பானையில ஊத்தி வைங்க. 24 மணி நேரத்தில் அந்த மண் பானை தண்ணியை சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு சுத்தமான தண்ணியா கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப மண்ணுதான் என்றுக்கும் நிலையானது. மண்ணு கட்ட கேடு, ஒரு நெல்லு போட்டா 100 நெல்லு கொடுக்கும். இன்னைக்கு காசிக்கு விற்கிற தண்ணியை மண்பானையில வச்சிட்டீங்கன்னா அது 24 மணி நேரத்தில் சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு தூய நீரா கொடுக்குது. அதை சாப்பிட்டா நமக்கு உடலுக்கு கெடுதி இல்லை. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதுவே ஒரு மாதிரியா மாறும். அப்பொழுது ஊத்தி விட்டு மண்பானையை மீண்டும் கழுவி மறுதரம் தண்ணி முடிச்சு வச்சுக்கலாம். நமக்கு எப்போதுமே நிரந்தரமானது மண்பானை. அதை மகத்துவமாக கொண்டாட வேண்டும். அதை செய்யும் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். யாரு மதிக்கிறா? நாட்டுல எவ்வளவு கொடுமை நடக்குது. நாட்டுல 1 2 அத்தனையும் பேச வேண்டியிருக்கு.